ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கறி குழம்பு மசால் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாங்க. இந்த கறி குழம்பு மசால் நம்ம அரைச்சிக்கிட்டோன்னா எல்லா சைவ உணவுகளுக்கும் அசைவ உணவுகளுக்கும் பயன்படுத்திக்கலாங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மல்லி 1 கிலோங்க. 1 கிலோ நாட்டு மல்லிக்கு பட்டை, சோம்பு, கசகசா, சீரகம் இந்த 4மே 50 கிராம் எடுத்துக்கோங்க. மிளகு காரத்துக்கு 100 கிராமுங்க. வரமிளகாய் 200 கிராம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக காரம் தேவைப்பட்டால் 250 கிராம் எடுத்துக்கலாங்க. இந்த எல்லா பொருளையும் நம்ம கடையில் வாங்கிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க. 2 மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் வறுத்து அரைச்சிக்கலாங்க. இந்த எல்லாமே நல்லா வெயிலில் நீங்கள் காய வச்சாதான் நல்ல வாசமாக இருக்கும். நம்ம ஒரு 6 மாதத்துக்கு வச்சுருந்தாலுமே அந்த கறி மசால் பொடி நம்மளுக்கு நல்ல வாசமாக இருக்கிறக்காக தான் வெயிலில் காய வச்சு வறுத்துக்கிறோங்க. இப்போ ஃபஸ்ட்டு எப்படி வறுக்கலான்னா, நாட்டு மல்லி நான் இன்றைக்கி 1 கிலோ எடுத்துருக்கேங்க. மல்லியில் நாட்டு மல்லி, மலை மல்லி 2 மல்லி இருக்குங்க. நாட்டு மல்லியில் தான் டேஸ்ட் அதிகமாகவும் இருக்கும், காரத்தன்மையும் அதிகமாக இருக்குது. அதனால் நாட்டு மல்லி எடுத்துக்கோங்க. நல்லா நாட்டு மல்லி இளஞ்சூடானதுக்கப்புறம் கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா சூடானாலே போதுங்க. மல்லி நல்லா நீங்கள் நல்லா வறுபட்டாதான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பட்டை பார்த்திங்கன்னா 50 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த பட்டையும் நல்லா நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே அந்த மல்லி கூடவே சேர்த்துக்கலாங்க. தனித்தனியாக ஆற வைக்கணுன்ட்டு இல்லை, மல்லி கூடவே சேர்த்து ஆற வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் மிளகு பார்த்திங்கன்னா 100 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த மிளகு நம்ம போட்டதையும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா வறுத்த வாசம் வருங்க. அதுக்கப்புறம் எடுத்து அந்த மல்லி கூடவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம் 50 கிராம் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் வறுக்கும் போதே வாசம் வரும். எல்லாமே லைட்டாக நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் போதே எடுத்து மல்லிக்கூடவே சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கசகசா 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா நீங்கள் வறுக்கும் போதே வாசம் வந்துடும். பொரிய விட்டுறாதீங்க, கருவு விட்டுறாதீங்க. லைட்டாக நம்மளுக்கு அந்த வாசம் வரும்போதே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு பார்த்திங்கன்னா 50 கிராம் தாங்க. இதுவும் நல்லா வறுக்கும் போதே வாசம் வரும். இந்த சோம்பு தான் சிக்கன் மட்டன் குழம்புக்கு நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பில் தலை எடுத்துக்கோங்க. கருவேப்பில் தலை தான் நல்ல வாசத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது வரமிளகாய் 200 கிராம் எடுத்துக்கோங்க. நான் வரமிளகாய் வெயிலில் காய வச்சுருக்கிறனால ஒரு 5 நிமிஷம் நல்லா செவக்க ஆரம்பித்ததையுமே எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு அப்போவே கொண்டு போய் அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒருவேளை நீங்கள் வெயிலில் காய வைக்காமல் வறுத்துட்டிங்கன்னா வறுத்ததுக்கு அப்புறம் வெயிலில் ஒரு அரை மணி நேரம் காய வச்சு கொண்டு போய் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த கறி மசால் பொடி வாசமாக நல்ல மணமாக இருக்குங்க. நம்ம இந்த பொடியை அரைச்சதுக்கப்புறம் அப்படியே கொண்டு சம்பளத்தில் மூடி வச்சிடாதீங்க. ஏன்னா இது அரைச்சோன்னே சூடாக இருக்கும். அந்த சூட்லேயே மூடி வச்சிங்க, ஈரப்பதம் இருக்கும்போது சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் வீட்டுக்கு வந்ததையும் நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சதுக்கப்புறம் சம்பளத்தில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த கறி மசால் தூள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே எல்லா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, கிரேவி, முட்டை குழம்பு, காலிஃப்ளவர் குழம்பு எல்லாமே, கத்திரிக்காய் மிளகாட்டுற எல்லா குழம்பும் ஈஸியாக வச்சிடலாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடெலாம் அரைச்சி வைங்க. கொங்கு நாட்டு பாஷையில் இது மிளகாட்டி வைக்கிற குழம்புன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.